ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு வைபுத் சங்கர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போறோம். ஃபர்ஸ்ட் வீடியோ எங்க எடுக்கிறது, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போதான் நமக்குன்னே அளவெடுத்து செஞ்ச மாதிரி இந்த செம்மொழி பூங்கா ஓபன் பண்ணிருக்காங்க. ஆமா கைஸ், இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர்ல புதுசா ஓபன் பண்ணிருக்க செம்மொழி பார்க்குக்கு தான் வந்திருக்கோம். ஸோ நேத்து தான் ஓப்பனிங் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாட்டர்டே வீக்கெண்டுங்கிறதுனால பயங்கர கிரௌடா இருக்குங்க. வெளியே டிக்கெட் எடுக்கிறதுக்குள்ள போதும்னு ஆயிடுச்சு. நம்ம பாத்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர்ல வெயிட் பண்ணாம சரி ஆன்லைன் மோட்ல போலான்னு பார்த்தா அதுக்கு மேலங்க, அதுக்கே ஒரு அரை மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோல நம்ம செம்மொழி பார்க்க ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போறோம். உள்ள என்னென்னலாம் இருக்கு எல்லாத்தையும் டீடைல்டா பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ள போலாம். நம்ம உள்ளே வந்த உடனே நம்ம பைக்கு கார் எல்லாத்தையும் பார்க்கிங் ஸ்பேஸில் பார்க் பண்ணணுங்க. இங்கே பார்க்கிங்க்குன்னு ஒரு பெரிய ஸ்பேஸே இருக்குது. ஸோ பைக் அண்ட் கார் நிறுத்துறதுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. பார்க்கிங் ஃபீயாக பைக்குக்கு பெர் ஹவருக்கு 5 rupees, காருக்கு பெர் ஹவருக்கு 10 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம உள்ளே என்ட்ரான உடனேயுமே இந்த செம்மொழி பூங்காவோட ஆர்டிஃபிஷியல் ஃபால் செட்டப் தாங்க இருந்துச்சு. இது பகலை விட நைட்டு பார்க்க சூப்பராக இருந்துச்சுங்க. இதை தாண்டி வந்தோம்னா நம்ம செம்மொழி பூங்கா என்ட்ரன்ஸ் வந்துருவோம். இந்த இடத்துல தான் நம்ம டிக்கெட் செக் பண்ணி உள்ளே விடுவாங்க. டிக்கெட் பார்த்தீங்கன்னா இங்கே கவுண்டர்லேயும் எடுக்கலாம், அதுவும் இல்லாமல் ஆன்லைன்லேயும் எடுக்கலாம். டிக்கெட் எல்லாம் காமிச்சிட்டு உள்ள வந்தோம் அப்படின்னா என்ட்ரன்ஸ்லேயே சில்ட்ரன்ஸ் பார்க்கோட ஸ்டார்ட் ஆகுதுங்க. சின்ன பசங்க எல்லாம் என்ட்ரு ஆன உடனே ஸ்ட்ரைட்டா சில்ட்ரன்ஸ் பார்க் ஓடிடுறாங்க. அண்ட் இங்க வயசானவங்க சுத்தி பார்க்கறதுக்கு ஏத்த மாதிரி இந்த வெஹிக்கிள் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. வயசானவங்க யாரையாவது கூட கூட்டிட்டு வந்தீங்கன்னா நீங்க இந்த வெஹிக்கிள் ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குள்ள மேஸ் கார்டன், ரோஸ் பார்க், இந்த மாதிரி நிறைய அட்ராக்டிவான விஷயம் இருந்துச்சு. ரோஸ் கார்டன்ல எல்லாம் இப்பதான் பூக்கள் பூக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா பூவெல்லாம் வர ஆரம்பிச்சது அப்படின்னா இன்னும் சூப்பரா இருக்குங்க. இதையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா மறுபடியும் சில்ட்ரன்ஸ் அண்ட் அடல்ட்ஸ்க்கான ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. இந்த ரங்கராட்டம், ரோலர் கோஸ்டர் மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இங்க இருக்கு. ஸோ இங்க சுத்தி முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்து அப்படின்னா ஒரு சின்ன பாலைவனம் செட்டப் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதுல பாலைவனத்துல வளரக்கூடிய செடிகள்லாம் வச்சிருந்தாங்க. இதே மாதிரி 7 டிஃப்ரெண்ட் தீம்ஸ்ல பார்க்ல செடிகள்லாம் செட் பண்ணியிருக்காங்க. இதை தவிர்த்து உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டேடியம் செட்டப் இருக்குங்க. இதுக்கு நடுவில் பாத்தீங்கன்னா ஈவெண்ட் எல்லாம் நடக்கிற மாதிரி செட்டப் பண்ணியிருந்தாங்க. பார்க்ல ஏதாவது ஈவெண்ட் எல்லாம் கண்டக்ட் பண்றப்போ இங்க உட்காந்து பாக்குறதுக்கு ஒரு பெஸ்டான பிளேஸா இருக்கும் இங்க வர ஆடியன்ஸ்க்கு. இது மட்டும் இல்லாம எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பாத்தீங்கன்னா படிக்கிறதுக்காகவே படிப்பகம்னு சொல்லிட்டு ஒரு 6 கேபின் பக்கத்துல இந்த பார்க்கை சுத்தியும் அங்கங்க ஓபன் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே நான் போனப்ப க்ளோஸ்ல இருந்துச்சு. பட் இது ஒரு டிஃப்ரெண்டான ஐடியாவா இருந்துச்சுங்க. எனக்கு இன்னொன்னு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் ஸ்பாட் தான். இந்த செட்டப் பார்க்கவே சூப்பரா இருந்துச்சுங்க. உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட்டா இருக்கும். இங்க உட்காந்து சன்செட் பாத்தீங்க அப்படின்னா வேற லெவல்ல இருக்கும். மனசுக்கு அவ்வளோ பீஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பார்க்ல எல்லா ஃபெசிலிட்டிஸுமே ஸ்மூத்தா எல்லாரும் ஆக்சஸ் பண்ற விதத்துல தாங்க இருந்துச்சு. இந்த பார்க்ல எல்லா இடத்துலயுமே எல்லாரும் உட்கார்ற மாதிரி நீட்டா ஒரு சீட்டிங் ஸ்பேஸா இருக்கட்டும், இந்த ஸ்மார்ட் வாட்டர் ஏடிஎம்மா இருக்கட்டும், அண்ட் இந்த பார்க்கை கிளீனா மெயின்டைன் பண்ற விதமா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா இருந்துச்சுங்க. ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா இதே மாதிரி இந்த பார்க்கை மெயின்டைன் பண்றது தான். அப்படி சூப்பரா மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா அப்கமிங் டேஸ்ல ஒரு தரமான ஸ்பாட்டா இருக்கும். நைட் ஆக இங்க இருக்கிற லைட்டிங் செட்டப்ல மொத்த பார்க்குமே சும்மா ஜொலிச்சுது. அதுலயும் இந்த லைட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாவும் இருந்துச்சு. ஸோ போட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு சூப்பரா இருக்கும். எனக்கு இந்த லைட்டிங்ல ரொம்ப பிடிச்சது இந்த மான் செட்டப் தாங்க. பார்க்க ஒரு மாதிரி கண்ணை பறிக்கிற மாதிரி இருந்துச்சுங்க. இந்த செம்மொழி பூங்காக்கு 7 PM வரைக்கும் தான் டிக்கெட் எடுக்க முடியும். அண்ட் 7:30 வரைக்கும் தான் பப்ளிக் அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சிருவாங்க. ஸோ ஈவினிங் டைம் நீங்க ஒரு 4:30 5 இங்க வந்துட்டீங்க அப்படின்னா 7 PM வரைக்கும் சூப்பரா என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த செம்மொழி பார்க்குக்கு நீங்கள் ஃபேமிலியாக வந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸாக வந்தாலும் சரி, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். முக்கியமாக குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்காக தான் இங்கே நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வீக்கெண்ட் எல்லாம் பிளான் பண்ணி வரீங்க அப்படின்னா முன்னாடியே என்ட்ரி டிக்கெட் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துருங்க. ஏன்னா இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் என்ட்ரி டிக்கெட் எடுக்கிறதுக்கே உங்களுக்கு ஒரு 1/2 hour மேலே ஆயிரும். அதுவும் இல்லாமல் இங்கே ஆன்லைனில் எடுக்கிற ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி வீட்லேயே கூட புக் பண்ணிட்டு வந்துருங்க. இங்கே வந்து ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் அதுவும் ப்ராப்பராக நெட்வொர்க் ஆக மாட்டேது. பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் சில பேருக்கு டிக்கெட் கிடைக்க மாட்டேது. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்கு. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ங்கனால இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். போக போக பெட்டர் ஆக்கிடுவாங்க. ஸோ நீங்க வரீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வீட்லயே டிக்கெட் எல்லாம் எடுத்துட்டு வந்துருங்க. ஸோ அதுக்கான லிங்க்கும் QR கோடும் முடிஞ்சா ஸ்கிரீன்ல போற செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். பாய்.